ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைட் ட்ரெஸ்ஸோட ஷர்ட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 ராங் சைடையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நைட்டிலன்றனால இது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாச் போட்டோம் இல்லையா, இதை கட்டிங் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாச் போட்டதில் அப்படியே வச்சு நான் மடக்கியிருக்கேன். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் எப்படி மடக்கியிருக்கேன்றத பார்த்துட்டு கீழேயும் அதே மாதிரி நீங்கள் அந்த நாச் போட்ட இடத்த பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இது இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிரும். நான் அந்த வீடியோவில் இன்னும் அடுத்த பீஸ் தைக்கிறப்ப அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் இப்படியே மடக்கி மடக்கி தைச்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்காக விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க சைடும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கரெக்டாக ராங் சைடில் தான் அந்த மடிப்பு நம்ம உள்ளே கொண்டு போகணும். இதை வைக்கிறேன்னா அந்த நாச் மேலே அப்படியே வச்சுட்டு அதையும் அந்த நாச்சை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டேக்காக போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மடிப்பு எல்லாமே செட் ஆயிரும். நம்ம வந்து மறுபடியும் எடுத்து வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இருக்காது. இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தைச்சி முடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பார்ட்டையும் வந்து தைச்சி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து டாட் பிடிக்கணுன்னா டாட் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் வளைச்சி பிடிச்சிக்கலாம். இப்போது டாட் பிடிக்கிறவங்களுக்காண்டி நான் இதை சொல்கிறேன். இப்போது நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 10 இன்ச்சு தானான்னு இல்லை, உங்கள் பேபியோட வேஸ்ட் ரவுண்டு இல்லை பஸ்ட் ரவுண்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு அதிலேருந்து 10 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 இன்ச்சு ஒரு கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் அந்த மாதிரி தைக்கலை, நான் வந்து சைடில் லைட்டாக வளைச்சி பிடிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போது நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை 1 இன்ச்சை மடித்து வச்சுட்டு நீங்கள் பேக்கெட் வச்சு பாருங்கள். இந்த பேக்கெட்டு பெருசாக வேணுன்றவங்க பெருசாக எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணுன்றவங்க சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் வந்து நைட்டியோட பாட்டமில் அந்த மடிப்பு இருக்கும்ல, கீழே மடித்து தைச்சிருப்பாங்கள்ல, அந்த ஃப்ளவர் டிசைனை தான் எடுத்து இப்போ நான் பேக்கெட்டாக வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டோட மெஷர்மெண்ட் என்னென்னா 5 இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஹைட் வந்து 5 இன்ச்சு, வித்து வந்து 4 இன்ச்சுக்கிட்ட எடுத்திருக்கேன். எதுக்குன்னா இது சின்ன பேக்கெட்டாக இருந்தால் போதும், பெரிய ஆளுங்க கிடையாது, குட்டி பிள்ளைங்களுக்கு தானே, அதனால் குட்டியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வர்ற மாதிரி ரொம்ப கீழே இறக்கி தைச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம இன்னும் பாட்டம் அடித்து தைக்கலை. இந்த மாதிரி தைச்சிட்டு சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் தையல் போடுங்க. பைப்பிங், அதாவது துணியை விட்டுட்டு தையல் போட்டுறாதீங்க, பைப்பிங் விழுந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒட்ட தையல் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜிலலாம் வர்றப்போ ஊசியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை திருப்புங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ஊசி எடுத்துகிட்டு திருப்புனீங்கன்னா தையல் அப்புறம் விட்டுரும். அவ்வளோதான். இப்போ எட்ஜில் நம்ம வந்து டேக்கா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டில் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துட்டு அதோட நல்ல பக்கத்தை நம்ம உள்ளே போட்டுட்டு ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுக்கணும். இப்போ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பேக் சைடில் ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து காலர் தான் வைக்க போகிறோம். கரெக்டாக 2 பீஸையும் செட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடுங்க. 2 தையல் போட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது
ஆம்கோல் சைடு அப் அண்ட் டவுன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நெக் சைடு வந்து ஏற்ற இறக்கம் வந்துடாம, ஏன்னா வந்து நம்ம வந்து காலர் வைக்கிறப்போ அது பிரச்சனையாக இருக்கும். எப்போவுமே ஒரு பீஸை இன்னொரு பீஸோட ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட பாட்டமை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுக்கலாம். உங்கள் பிள்ளையோட ஸ்லீவோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சின்னதாக வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதை எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது 2 ஸ்லீவையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறனோ இந்த மாதிரி கம்மியாக நம்ம கட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம ஸ்லீவோட சென்டர் நாச்சையும் ஷோல்டரோட ஜாயிண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி இப்படி பாதியிலேருந்து தைச்சோம் அப்படின்னா ஈவனாக 2 பக்கத்துலேயும் இந்த அப் அண்ட் டவுன் வரும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் பாதியில் அந்த சைடு பாதி வச்சுருக்கோங்க, அதை அப்படியே கொஞ்சம் திருப்பிட்டு இதே மாதிரி தைச்சிருங்க. அதுவும் ஷோல்டரோட ஜாயிண்ட்லேருந்து தான் வரணும். இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் அந்த அப் அண்ட் டவுனு. அவ்வளோதான். இப்போது இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்லீவையும் நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு 5.5 வந்து 5.5 இன்ச் வந்து வேணும். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தானே, லூஸாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பாடியில் வந்து 2 இன்ச் வந்து வித்து கொடுத்துருக்கோம், அதாவது ஈஸ் கொடுத்துருக்கோம். எப்போவுமே ஸ்லீவ்லேருந்து பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லீவ் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் பாட்டமில் நம்ம கட் பண்ணி மேனேஜ் பண்ணி தைச்சிடலாம். இப்போது 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக வளைச்சி, நான் எப்படி வளைக்கிறேனோ அந்த மாதிரி வளைச்சி அந்த எட்ஜுக்கிட்ட கொண்டு போங்க. ஆனால் ஃபினிஷ் பண்ணாதீங்க. ஒரு 4-5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கோங்க. நான் நிப்பாட்டுறேன்னா இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு, ஏன்னா இந்த இடத்த நம்ம மடிச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம வந்து சைடு ஓப்பன் விட்டு தைக்க போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு நான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு சுடிதாரும் ப்ளவுஸுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதில் வைக்கிற சைடு ஓப்பன் நம்ம சுடிதாருக்கும் வைக்க தான் போகிறோம். ஆனால் இது சின்னதாக இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு தையல் போட போகிறோம், அதில் 2 தையல் போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பெருசாக நம்ம தைக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்லேயே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அந்த ஸ்லீவோட மெஷர்மெண்ட் ஏதோ அதுதான் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டாகவும் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ நான் எப்படி வந்து ஸ்டிச் வளைச்சி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கல.
இப்போ பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அப் அண்ட் டவுன் இருந்தால் பார்த்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ சைடு ஓப்பன் வைக்க போகிறோம். வச்சுட்டு தான் நம்ம கீழே மடிக்க போகிறோம். நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. அதனால் நிப்பாட்டிக்கோங்க. தையலை நிப்பாட்டிட்டு டேர்ன் பண்ணி ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த உள்ளே விட்டுருக்கோம்ல அந்த இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஹைட் வந்தோடனே அதில் ஊசியை நிப்பாட்டிட்டு நல்லா தடவி கொடுத்துட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துட்டு இந்த பக்கம் அதுக்கு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி பார்த்து ரீவன் பண்ணி பாருங்கள். இப்போது அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்லேயே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒழுங்காக பிடிக்கலை அப்படின்னாவே இந்த சுருக்கில் நமக்கு தெரிஞ்சிடும் நிப்பாட்டுறது. இப்போது இதே மாதிரி தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் தான். பாட்டம் தைக்கிறதுல 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம தைக்க போகிறோம். ஓப்பன் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு, 2வது 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு வச்சுட்டு நம்ம டேக்கா போடணும். இதில் வந்து டேக்கா போட்டே ஆகணும். ரீசன் என்னென்னா இது ஓப்பன் பிரிஞ்சிரும். இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் வந்து டேக்கா போட்டுக்கோங்க. டேக்கான்றது ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் தையல் தான். போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓப்பன் இருக்குல்ல அதோட பேக் பார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுவும் அதே அளவுக்கு தைச்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோதான். இப்போது நம்ம இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு இப்போ அடுத்தது இதே மாதிரி இந்த பார்ட்டோட பேக் பார்ட்டோட அளவை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம குறிச்சிக்கணும். சைடு ஓப்பனில் நான் அதை காட்டுறேன். இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பட்டன் சைடையும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பட்டன் சைடையும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா எதுலேயுமே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது, அன்ஃபினிஷிங்காகவும் இருக்காது. நைட்டியை வச்சு இப்படிலாம் தைக்க முடியுமா அப்படின்னா தைக்கலாம். தைக்க தெரிஞ்சால் போதும், நம்ம எதுலனாலும் அழகாக தைக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இன்னும் நம்ம காலர் மட்டும்தான் வைக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.